இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண வந்திருக்கோம்னா கிரானி 3 அதான் பண்ண வந்திருக்கோம். எடுத்தோடனே இது துரு பிடிச்ச பெரிய கேட்டை காட்டுறானுங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டான். எடுத்தோடனே கேமராவை காட்டுறானுங்க. கேமராவில் வேற யார் பார்ப்பான்? அந்த கிழவன் தான் பார்ப்பான். திருட்டு பையன் ஃப்ரெண்ட்ஸ், திருட்டு பையன். அவன் அப்படியே ஒளிஞ்சு என்னது அது எங்க கது முட்டாங்க. அடடடா, எல்லாம் இந்த திருட்டு பையன் கிழவனால வந்தது. டே கிராண்ட்பா, எங்க இருந்தாலும் உன்னதான்டா முதல்ல அடிக்கிறேன். இதுங்க முதல்ல வந்து இப்போ வந்து பார்த்து போகணும். ஏன்னா கது வர முட்டான். ஸோ இப்போ வந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரில. அந்த கார் ஞாபகம் இருக்கா? கிராணி ஒன்ல நம்ம தப்பிச்சோமே அந்த காருங்க. அடடடா, அடடடா, பாலத்தையும் தூக்கிட்டாங்க. டே திருட்டு கிழவனே, என்கிட்ட கன்ஃபார்ம் நீ தான்டா அடி வாங்க போற முதல்ல. இருங்க, இப்போ வந்து நம்ம பார்த்து போவோம். இந்த காரை பார்க்குறோம். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். தம்பி பார்த்து போடா, எவனா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அச்சிட போகிறான். அடடடா, தம்பி பார்த்துட. கீழே வெல்கம்னு போட்டிருக்கு. ஏங்க யாராக மொட்டையா? டேய் தம்பி, டேய் சார் தெரியாமல் சொல்கிறேன். நான் விட்டுறேண்ணா. இதோப்பா ஒரே சுடுங்க. சி, அவன்கிட்ட கன்னுலாம் இருக்காடா. அடடடா. ஓகேங்க, ஒரு வேலையை எப்படியே ஏஞ்சாச்சு. ஸோ இப்போ இந்த தூட்டு நம்ம தப்பிக்கணும். இங்கே வந்து நான் மெயின் டோர் ஸ்கிப் பண்ணலாம் தான் இருக்கேன். இருங்க, இது வரை ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்க, லாக் பிக்னு ஒன்று இருக்குது. இந்த கிராண்ட் திருட்டு பசங்க இந்த உசாரம் தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே இதெல்லாம் லாக் பிக்லாம் போட்டு அப்படியே நம்மளை அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. திருட்டு கிளவிஸ், திருட்டு கிழவன் கிளவிஸ். ஓகே இருங்க, ஓப்பன் பண்ணிட்டு இங்கேருந்து போவோம். நம்ம வந்து மேலேயே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேலே ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. டெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெடி வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது ஓப்பன். இதுக்கும் லாக் பிக்கா? அடடா, எனக்கு தெரிஞ்சு எத்தனைக்கு லாக் பிக்லாம் போட்டு வச்சிருக்குன்னு தெரில இதுங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து வேற சீக்கிரமாக போவோம் வெளியே. ஓகே, அந்த கிழவன் கையோட கன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் வர பார்க்குறான். ஆஹா, மாட்டிக்கினியா அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க, நம்ம போய் ஜி சிலிண்டரு நாங்கள் அடோடோடா இருங்க பார்க்குறான். வரக்கூடாது வரக்கூடாது, டே வந்துடாதுடா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. ஓகே, வெளியே இருந்தே பார்த்துட்டு போயிடுறா. டே ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, டே வந்துடாதுடா. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்துட்டோன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஓகே, வரலன்னு நினைக்கிறேன். வெளியே போகலாமா? ஓ, இதுக்குள்ளே ஒளிய முடியுமா? அடடா, இது தெரியாமல் போச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து இது கீழே போயிட்டு இருப்பான் அந்த கிளம் வந்து. ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து உருப்படியாக ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்றதே பார்த்துப்போம். இங்கே ஓகே, இங்கேயும் அப்படி எதுவுமே இல்லை. கிச்சனுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி ட்ராப், அப்போனா கிராணி இங்கே தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம பார்த்து போவோம். ஓகே, கிராணி இப்போதைக்கு இங்கே இல்லை. இங்கே சி சி சத்தியமாக பயன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சென்ட்ரினா யாருன்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் பாவோட பொண்ணு. ஸோ அது வேறு வந்து நம்மளை பயன்படுத்துது. இதெல்லாம் நம்மளுக்கு தலையில் தான் நான் அதுக்கெலாம் பயப்படுவேன்னு. ஆனால் பட்னு வந்து பயன்ட்டேன். ஸோ அது வந்து நீங்கள் விளையாண்டுக்கும் போது ஸ்க்ரீனில் வந்து பயன்படுத்தோம். ஓகே, வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஸோ வெப்பன் கீ வச்சு அதுங்களை அடிச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஐயோ கிராணி, நான் இதை பார்க்காம விட்டேனே. ஐயோ, துருட்டு 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 கிளவி, துருட்டு கிளவி. அப்படியே கிரைன் யூஸ் பண்ணாது. அதுக்கு கிரைன் இருக்கும்போது எனக்கு கிரைன் இருக்காதா? நீங்களே சொல்லுங்கள். ஓகே, நம்ம வெப்பன் கீ இப்போ எடுக்கணும்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு கல் தேடணும். ஏன்னா நம்ம வந்து வெப்பன் கீழே உண்டிகோல் தான் இருக்கும். ஸோ உண்டிகோல் வச்சு அடிக்க கல் வேணும். கல் வந்து இப்போ தேட போகிறோம். அந்த கல் ஈஸியாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே ஜொலிக்கும். ஸோ ஈஸியாக கிடச்சிடும் அந்த கல். இருங்க, நம்ம வந்து கல் பார்ப்போம். கல் இப்போதைக்கு எங்கேயும் மாட்டுற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை எங்கள் கல் இருக்காதோ? வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, இங்கே எது சி ஐயோ, இந்த சிலிண்டரினா வேறு ஆனாவும் பயன்படுத்த வேண்டியது நம்மளே. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. கல் வந்து மேலே எதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கட்ட மாதிரி இருக்குது. ஓகே, அதை நான் எப்படி எடுக்க போகிறேன்? ஓகே, இங்கே கல் இருக்குது. ஒரு கல் தான் இருக்குது. இந்த ஒரு கல் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதாடா? ஓகே இருங்க, ரெண்டாவது கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கல் தேடும். சுற்றி முற்றி ஒரே இடத்துக்கு வரனே. ஓகேங்க, இந்த கல் இல்லை. இப்போ நம்ம வந்து குடு குடுன்னு போயிட்டு மெயின் டோர் வழியாகவே உள்ளே போயிடலாம். வசமாக வந்து மாட்டிக்கினேன். நானும் எல்லாம் எஸ்கேப்லேயும் இவனை காப்பாற்றுறேன். இவன் வந்து திரும்ப திரும்ப இதே இடத்துல வந்து மாட்டிக்கிறான். ஸோ வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நேராக அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு இங்கே தான் வெப்பன் கீ போடணும். ஸோ வெப்பன் கீ போட்டு இதுக்குள்ளே இருக்கிற முண்டுக்குள்ளே எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சி இப்போ ஐயா, ஐயோ ஐயோ, இப்படின்னு தான் எப்படா நான் தப்பிப்பேன்? ஓகே இருங்க, இது இங்கே உருப்படியாக ஒன்றுமே இல்லை. ஓகே, இருங்க, இங்கே தான் இருக்கா அப்படின்றதே பார்த்துப்போம். இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி போவோம்? இந்த பக்கம் கிராண்ட் பா இருக்கக்கூடாது. கிராண்ட் பா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் இருந்தானா அவ்வளோதான். சரி, இப்போதைக்கு கிராண்ட் பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் தான். அவன் வந்து பயன்ட்டான். ஐயோ, இவன் கையில் உண்டிகோல் இருக்குது, நம்மளை வச்சு அடிச்சிருவான் அப்படின்னு பயன்ட்டான். டேய் கிராண்ட்பா, உன்னை பற்றி எனக்கு திருண்டா, நீ எவ்வளோ பெரிய திட்டு பையனு. ஆ இருங்க முதல்ல இந்த கிராண்ட்பாவை முதல்ல போட்டு தரலாம். அவங்கள்ட்ட கன் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மோசமான பையன் அவன் வந்து.
கன் இருக்கிறதுனால நம்மள அப்படியே போட்டுருவான். ஸோ வந்து நம்ம முதல்ல போட்டு தள்ளணும் அவனை. வெயிட் பண்ணுங்க, அவன் எங்கேயோ மாட்டுற மாதிரியே தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே மேலே போவோம். மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏய் ஏய்யோ, எங்க சென்ட்ரினா வேற சும்மா சும்மா உயிர் எடுத்துட்டு இருக்கு. முதல்ல இதை போட்டு தள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்களேன். ஓகே, இப்போதைக்கு இங்கே யாருமே இல்லை. ஸோ நல்ல விஷயந்தான். ஓகே இருங்க, இங்கே இப்போதைக்கு கிராண்ட்பா வருவான்னு பார்த்தா ஒத்தமே வரலையே. இப்போ என்ன பண்ணுறது? சரி இருங்க, முதல்ல மேலே இருக்க அந்த காக்காவை போய் போட்டு தள்ளுறோம். ஏன்னா காக்கா கிட்ட ஏதாவது உருப்படியாக ஒரு பொருள் இருக்கும். ஸோ அதனால இப்போ நம்ம காக்காவை போயிட்டு மேலே போயிட்டு போட்டு தள்ளுறோம். ஓகே, காக்காவுக்கு வந்தாச்சு. ஏய் காக்கா ஒன்றா. ஓகே, ட்ரெயின்க்கு தேவையான பொருள் வச்சிருக்கு, நமக்கு தேவைப்படாது. அது ட்ரெயின் எஸ்கேப் தான் தேவைப்படும். இது வேற, ட்ரெயின் எஸ்கேப் தான் தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கேருந்து கீழே போயிடுவோம் முதல்ல அப்படியே. ஐயோ இது வேற, போடா இவன் வேற போக மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கிராண்ட் பாருங்க, 2 பேர்ல எவனும் இருக்கக்கூடாது. ஓகே எவனும் இல்லை. ஓகே இப்போ வந்து அவள் பார்த்து அப்படி பக்குவமாக போவோம். ஓகே இப்போதைக்கு எவனும் இல்லை, ஆனால் வந்துடவும் கூடாது. ஸோ எவனும் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவனுங்க வந்துட்டானேன்னு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஓகே ஓகே, இங்கெல்லாம் பார்த்தாச்சா? ஓகே, வந்து நம்ம மேலே போகணும்னு நினச்சோம். ஓகே மேலே இப்போ எதுவுமே இல்லையே உருப்படியா. ஓகே கிராண்ட் பா வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட் பாவா ஏன் டேய் 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 ஏமாத்திடா ஃப்ரெண்ட்ஸ், பச்சை ஏமாத்திடா ஃப்ரெண்ட்ஸ். டேய் கிராண்ட்பா, ஆனால் உன் சாவி என்கிட்ட தான்டா, நல்லா குறிச்சிச்சுக்கடா. உன் சாவி என்கிட்ட தான், புரிஞ்சுதா? டே டூ உருப்படியாக அது மெயின் டோர் எஸ்கேப்புக்கு உருப்படியாக ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்கல. ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இருங்க, இப்போ இங்கே முதல்ல நம்ம திரும்ப லாக் பிக் போட்டு வச்சிருக்கானுங்களா? அதுடா திருட்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனுங்க திருட்டு பசங்க, அவனை நம்பவே நம்பாதீங்க. ஓகே, இங்கேருந்து நம்ம முதல்ல குடுக்குன்னு கிளம்புவோம். இந்த டெடி இருக்குது, இந்த டெடியை வந்து போட வேண்டியதான் ப்ரோ. சென்டினா தோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் உள்ள வச்சா கிராண்ட் பார்க்க நீ எப்படி அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வருமோ அந்த அளவுக்கு ஓடி வருவானுங்க. ஸோ வந்து எது தேவையில்லாத வேலை இது வேற. ஓகே எத்தாச்சு, கிராண்ட் பையங்க இருக்கான்னு தெரில. கையில் மட்டும் கிடைக்கணும் மேம். மண்டையிலே போட்டு முதல்ல அந்த சொட்டை தலையை போட்டு தள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. ஸோ அவனுக்கு முதல்ல போட்டு தள்ளணும். வெயிட் பண்ணுங்க, நம்மளால எங்கே இருக்கான் அப்படின்றதையும் அவனை பார்த்துப்போம். சரி இங்கே ஏதாவது உருப்படியாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஒரு புல்லட் இருக்குது, இது தேவைப்படாது நம்மளுக்கு, அது மட்டைக்கு தான் தேவைப்படும். ஓகே இது இது இங்கே. ஓகே இங்கே எங்கே உருப்படியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னே தெரில. இங்கெல்லாம் வந்துட்டோமா? ஓகே எங்கே போகணுங்க சாவன். ஓகே இப்போ இந்த மாதிரி குடுன்னு போயிட்டு அவங்ககிட்ட இருக்க கண்ணு மட்டும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தம்பி இங்கே வாயேன், இந்தா சாவு. யாரை சொல்கிற? டேய் ப்ரோ பிளேயர் மாதிரி பட்னியாக மைண்டு வேலை செஞ்சது பார்த்தீங்களா? இதான் ப்ரோ பிளேயர்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ பிளேயர் இந்த தமிழ்நாடு இருங்க ஆச்சு, ப்ரோ பிளேயர் இந்த வேர்ல்டு. ஓகே இங்கே கொடுக்கணும் போயிட்டு முதல்ல இந்த கிராணியை போட்டு தரலாம். ஏன்னா கிராணியை போட்டு தரலாம் கொஞ்சம் மன நிம்மதி கொஞ்சம் அப்படியே இருக்கும், இல்லைனா இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க கிராணி. கிராணி எங்கே இருக்க? ஒழிஞ்சுட்டு இருக்கியா? ஒத்தைக்கு ஒத்த நிற்கிறேன், சண்டைக்கு வா. வெயிட் பண்ணுங்க, கிராணி இங்கே வர மாதிரி இல்லை. இருங்க நான் கீழே போட்டு வரேன் இப்போ. ஐயோ கீழே ரொம்ப போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக ரெடி, அது வர வந்துட போதுங்களா? ஓகே இப்போதைக்கு வர மாதிரியும் தெரியல. ஓகே வந்துச்சு. ரொம்ப சாவு. ஓகே இப்போ இதான் நல்ல நேரம். இப்போ நம்ம குடுன்னு போயிட்டு இந்த சென்ட்ரினாவோட டிடி எடுத்துகிட்டு வந்து சென்ட்ரினாவை நம்ம வழி அமைச்சு வச்சுருவோம். ஓகே இருங்க. ஓகே இதுக்கு லாக் பிக்காடா? அடோடா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராண்ட்பா வர கொஞ்ச நேரம் டைம் ஆகும். ஸோ அவனுக்கு இருந்தானா இந்த செடியை வைக்க விடவே மாட்டானுங்க. இப்போ தான் நல்ல நேரம். இப்போ இந்த மாதிரி கிராண்ட்பாவை சாவடிச்சுடுவீங்க, இல்லைன்னா நீங்கள் செத்துருவீங்க. ஓகே நம்ம குடுன்னு போயிடலாம். இது வேறு அப்படியே பத்து தூங்கின்னு இருக்கு. திருட்டு பையன் வழி, திருட்டு கழுவி வழி மறைக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம குடுன்னு போயிடலாம். குடுன்னு போயிட்டு இங்கே இருக்க கன்னை வர ஒழிச்சு வச்சுருங்க. அப்படி இல்லைனா இது வந்துடும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராண்ட்பா திரும்பவும் எடுத்துருவான். ஸோ நம்ம இந்த தேடியை வச்சு குடுன்னு திரும்பவும் போனோம் அந்த கன் எடுக்க. ஓகே நான் ரீலோடே பண்ணல அந்த கன்னை. நம்ம வந்து மேலே போகிறோம். இந்த சென்ட்ரினாவை வேற வழி அமைச்சு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு கீ கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன கீ கிடைக்குதுன்னு பார்த்துப்போம். ஸோ இந்த சென்ட்ரினா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல வழி அமைச்சு வச்சிடலாம். யாரோட பொண்ணுன்னு கேட்டிங்கன்னா கிராண்ட்பாவோட பொண்ணு. அதை நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். ஓகே நான் பார்க்குறேன். எவ்வளோ நேரம் பயன்படுத்தினுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சீக்கிரம் கீ கொடு. என்ன கீ கொடுக்குறேன்? ஏதாவது உருப்படியாக ஒரு கீ கொடு. ஓகே சேஃப் கீ கொடுத்துருக்கேன் இந்த பொண்ணு. சேஃப் கீ வச்சு என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஓகே இருங்க நம்ம கீழே போயிடுவோம். முதல்ல சேஃபாக கீழே குச்சிடுவோம். சேஃபாக கீழே குச்சி சேஃப் கீழே என்ன இருக்குது சேஃபாக பார்ப்போம். ஓகே ஐயோ ரைமிங்காக வருது. ஐயோ பெருமையாக இருக்குது எனக்கு, நானே ரைமிங் சொல்கிறேன். ஓகே இருங்க சேஃப் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கு. ஓகே ஷெட்டுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு தேவையான பொருள் தான் ஷெட்டுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஷெட்டுக்கு கிடச்சிருக்கு. இருங்க இங்கே எதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துப்போம். உருப்படி இங்கே ஒன்றுமே ஆச்சு இல்லையா? ஓகே
இப்போ நம்ம வந்து குடுகுடுன்னு கீழே போயிடுவோம். ஆஹா அந்த கன்று வர இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த கன்று வந்து இங்கே இருக்கட்டும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த கன்று எடுத்துகிட்டு வந்து முதல்ல கன்று எடுப்போம். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லைனா அப்புறமா அந்த கிழவன் வந்து நம்மளை போட்டு தள்ளுறான். ஸோ அந்த கிழவனை போடுறது கன் எடுப்போம். இப்போ வந்து அவன் கிழவன் வரவே மாட்டான் பாருங்கண்ணே நீங்கள் ஒன்றா. ஐயோ புல்லட் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். சொல்லுங்க வந்தாலும் பின்னாடி வந்து ஒளிஞ்சிருந்து அடிக்கிறது, மறைஞ்சிருந்து அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை தான் பார்ப்பேன். எனக்கு தெரியும் அவன் வந்து அப்படி ஒரு ஆள்னு. ஸோ இருங்க நம்ம முள்ள குடுன்னு போயிட்டு ஷெட்டுக்கு இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ போட்டுட்டு குடுன்னு இப்போ திரும்ப கன் எடுத்துகிட்டு வரணும். கன் எடுத்துட்டு திரும்ப கிராணி கிராம்பாவை போட்டுட்டு அந்த வச்சு கன் வச்சு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஷெட்டுக்கே போடுறா ஏன் வேறு கதவு வச்சுன்னுக்குறான். ஓகே இங்கே எதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துப்போம். ஏன் ட்ரெயின் கீ ஆளை விட்றா. ட்ரெயின் கீலாம் நம்மளுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் கீ வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகே இப்போ வந்து குடுன்னு போயிட்டு திரும்ப இந்த கன் எடுக்கணும். அதுக்குள்ளே யாருமே இந்த கன் எடுத்துடக்கூடாது. இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம மெதுவாக போவோம். ஓகே கன் எவனும் எடுக்கலை. ஸோ இப்போ வந்து நம்ம கன் எடுத்துட வேண்டியதுதான். இருங்க கன் எடுறா. ஏய் கிராணி கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க? சண்டைக்கு வாங்க, சண்டைக்கு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க வரா மாதிரியே வரான்ப்பா. என் கண்ணு கொடுடா அப்படின்னு டொமா சாவு. டேய் என்கிட்டே வாடா டேய். இருங்க அதுக்குள்ளே இருங்க நம்ம பஞ்சு டைலாக் பேச வேணாம். பஞ்சு டைலாக் பேசணும்னு நம்மளை அப்படியே அச்சிட போகிறானுங்க. ஓகே எனக்கு வந்து நம்ம போயிட்டு புல்லட் லோட் பண்ணிப்போம். 1 2 எதுக்கிட்டா இப்போ 2 லோட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராணி ஒன்று வரும். இப்போ பாருங்க சொன்னோன்னே வந்து பயம்புத்துரு சர்ப்ரைஸ்னு பயம்புத்துறியா? எனக்கு தெரியும் நம்ம வந்து பின்னாடி வந்து திட்டுத்தனமா அடிப்பேன் நான் புல்லட் எடுக்கிற நேரத்தில் அப்படின்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க குடும்பமே ஒரு திட்டுத்தனமான ஒரு குடும்பம். அந்த சென்ட்ரிலா வந்து பின்னாடி வந்து பயம்புத்துச்சு. முன்னாடி வந்து அடிக்கணுன்றத பழக்கமே கிடையாது இவனுங்களுக்குலாம். ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்து போவோம். ஸோ வந்து இங்கே எதுக்குலாம் இப்போ கீழே வரேன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு வேலை இருக்குது. ஸோ அந்த சின்ன வேலையை பார்த்துருவோம். ஓகே இதை வச்சு ஓகேங்க தேவையான பொருளுங்க மீண்டும் ஒரு ஸ்கிப்புக்கு தேவையான பொருள் உள்ளே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எடுப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம். இங்கே உருப்படியாக ஒன்றுமே இல்லை. ஸோ மெயின் டோருக்கு தேவையான பொருள் உள்ளே இருக்குது. இதை எடுத்துகிட்டு இந்த குரோபாரை எடுப்போம். ஓகே குரோபார் எடுத்தாச்சு. இங்கேருந்து நம்ம குடுன்னு போயிட்டு இங்கே இருக்குல்ல இதை வந்து உடைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குது இது தேவைப்படாது. ஸோ வந்து அதாவது இப்போதைக்கு தேவைப்படாது. இப்போ கிராண்ட்பா வரதுக்குள்ளே கொஞ்ச நேரம் டைம் இருக்கும். ஸோ நம்ம இதை குடுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அப்படி என்ன பொருள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ என்னடா இங்கே எது தடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன அந்த இடத்துல? ஒருவேளை கிராண்ட்பாவை போட்டு யாரோ அந்த இடத்துல சாவச்சிட்டேன். ஸோ அதனால் தடுக்குது. அடடா இந்த லிஃப்ட் வர கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வர. ஸோ இருங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புவோம். சீக்கிரமாக மேலே போவோம். வெயிட் பண்ணுங்க அது முன்னாடி. ஓகே இப்போ வந்து நம்ம குடுன்னு இப்போ மேலே போயிட்டு இருக்கோம். சூப்பர்மேன் ஒரு உருப்படியான விஷயம் என்னென்னா இங்கே எலிவேட்டர்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு உருப்படியான விஷயம். ஸோ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தான். இருங்க இது வந்து கொஞ்சம் முழுசாக மேலே வரோம். அப்போ தான் போக முடியும். ஓகே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து தேவையில்லாத பொருள் நம்மளுக்கு கிடைக்குது இப்போ. அது இப்போ வந்து நீங்கள் கேட்குறது ப்ரோ எதுக்கு ப்ரோ அதை யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. அது வந்து ட்ரெயினுக்கு வந்து யூஸ் பண்ணோம். ஸோ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இருங்க வேறு ஏதாவது உருப்படியான ஒரு பொருள் இருக்கா அப்படின்றத பார்த்துப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம செக்கே பண்ணலன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ வந்து செக் பண்ணுவோம். ஓகே இங்கே எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ஃபியூஸ் இப்போ வேணும். இன்னும் 2 பொருள் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ண. ஸோ வந்து நம்ம பார்த்து தான் விளாட்ணும். இங்கே எதுவுமே இல்லை. இப்போ வந்து இப்போ நமக்கு போகலாமா வேணாமான்னு தெரில. கிராண்ட்பா வர 2 பேரும் ஏஞ்சிட்டு இருப்பானுங்க. ஸோ வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப குழம்புது. இன்னும் அந்த கட்டை வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ கீழே கட்டை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருங்க இங்கே தான் இருக்கா அப்படின்றத பார்த்துப்போம். ஓகே இங்கே தாங்க இந்த கட்டை இருக்குது. இந்த பிளாங்க் இது பேர் இதை எடுத்துகிட்டு வந்து குடுன்னு நம்ம இப்போ மேலே போயிடலாம். மேலே போயிட்டு இந்த பிளாங்க்கில் என்ன இருக்குது இந்த பிளாக் வச்சு ஒரு பாலை மாதிரி உடஞ்சிருக்கும். ஆஹா இவன் வேற வந்துட்டானே. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் டேஞ்சரான ஆள். நம்ம கட்டையை வைக்கிறோமோ இல்லையோ இந்த கன்னை மட்டும் அவங்ககிட்ட நம்ம மாட்டாமல் பார்த்துக்கணும். ஸோ கன்று வந்து இப்போ நம்ம முள்ள போய் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க புல்லட் லோட் பண்ணி வச்சுருக்கனாடா. சுத்தம் புல்லட் வந்து லோட் பண்ணல. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இருங்க முதல்ல இவங்க வந்து போவோம். போயிட்டு இப்படி போய் ஒழிப்போம். ஓகே ஒழிஞ்சாச்சு. இப்போ வந்து அவங்ககிட்ட மாட்டக்கூடாது. மாட்டினா நம்ம கதை அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கட்டை கீழே போட்டனால எனக்கு தெரிஞ்சு கிராணி இல்லைன்னா கிராண்ட்பா 2 பேரில் எவனாவது ஒருத்தன் வருவான். ஆனால் இந்த கிராணிக்கு வந்து காதை கேட்காது. ஏன்னா அது ஒரு கிராணின்ற பாருங்க. கிராண்ட்பாக்கு காது கேட்காது. கிராண்ட்பாக்கு கண்ணு தெரியும். கிராணிக்கு நல்லா காது கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக 2 பேர் ஃபேமிலியும் சுற்று போடுறாங்க. ஓகே வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம அப்படியே சேஃபாக இங்கே போயிடுவோம். கிராண்ட்பா வந்து கீழே போகிறான். ஸோ அவன் நம்ம கீழே இருப்போம்னு நினச்சி கீழே போகிறான். ஓகே கிராணி வந்து நம்மளை பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அது வரவே மாட்டேது? ஓகேங்க அதுவும் கீழே போகுது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே வெயிட் பண்ணுங்க. அது கொஞ்சம் போயிட்டு வந்து நம்ம போவோம். ஓகே அது கீழே போகுது. ஸோ நல்ல விஷயம் தான். இந்த இந்த கேப் யூஸ் பண்ணி 2 பேரையும் போட்டு தள்ள போகிறோம். எப்படி 2 பேரை போட்டு தள்ளுவது அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்க. ஐயோ புல்லட் இல்லையே, புல்லட் இல்லையே, டிடே புல்லட் கொடுத்துருங்களா, டிடே ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. ஓகே கிச்சனில் புல்லட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து நம்ம கிச்சனுக்கு போவோம். அடோடா இருந்த புல்லட் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரே ஒரு புல்லட் மட்டும் இருந்தது. ஸோ இந்த ஒரு புல்லட்டை மட்டும் யூஸ் பண்ணிப்போம். மீது இன்னும் ஒரு புல்லட்டுக்கு என்ன பண்ண ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தெரியல. இருங்க முதல்ல அந்த கிராண்ட்பா வந்து திட்டுத்தனமாக வந்து அடிக்கிறான்னு பார்ப்பானே. ஓகே இப்போதைக்கு அவன் இல்லை போல. இருங்க ஒரு 2வது புல்லட்டை கச்சிச்சு. ஏய் கிராண்ட்பா இப்போ வாங்கடா. ஐயோ 2வது புல்லட் எடுறா, அடியே வந்துருக்கு எத்தனை போகிறானுங்கடா. ஓகே 2வது புல்லட்டே எடுத்தாச்சு. வாயேன் இருங்க அப்படியே பாருங்க இப்படி அடிக்கணும். உன்ன மாதிரி நான் ஒன்றும் கோலை கிடையாதுடா பின்னாடி வந்து அடிக்கிறதுக்கு. நான் ஒரு வீரான் ஆண்மகன். இருங்க இப்போ கிராணி வரும். சேஃபாக இப்படி ஒளிஞ்சிருந்து போகணும். ஏன்னா இன்னும் கிராணி வர மாட்டேது. கீழே போகலாமா? இல்லை வெயிட் பண்ணுவோம். நம்ம கீழே போனோன்னா இப்போ வந்து அப்படியே சர்ப்ரைஸ்னு வந்து அடிக்கும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி அடிப்போம். இப்போ அது வந்து வெயிட் பண்ணுக்கும் நம்மளுக்கு. ஸோ அவன் வரட்டும், நம்ம ஒழிஞ்சிருந்து படான்னு சர்ப்ரைஸ்னு அச்சிடலாம் அப்படின்னு. இருங்க போகலாமா வேணாமா? ஆனால் பட்டன் வந்து அச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? கிராண்ட்பா வந்து செத்துன்னு கிடக்குறான். டேய் சீக்கிரமா வந்து தொலையா. ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லேட் ஆகுது பாருங்களேன். தொட்டு கலவு இது சாவு. எப்படியோ இது கொண்டாச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே கிளம்புறோம். நம்மளுக்குன்னு இடத்த மறைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அது மேலே ஏறி போகண்டா நாங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு சிரிப்புனால அதாவது வேறு விஷயம். சும்மா ஈவில் சிரிக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப கேளமாயிடுச்சு. ஓகே பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் நம்மளுக்கு ஃபியூஸ் வேணும். அதுக்கு அடுத்தது கேபிள்னு ஒன்று வேணும், சார்ஜ் கேபிள். ஸோ அது 2 மட்டும் இருந்தால் போதும், நம்ம எஸ்கேப் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ நம்ம குடுன்னு போவோம். ஏய் சை தள்ளிப்பேன். ஓகே இது வரை எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா மறந்துட்டேன். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் சொல்கிறேன், ஞாபகம் இருக்குது. மேலே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி 20 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து பெருமையாக இருக்குது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே இப்படி இப்படியே பார்த்து மெதுவாக அப்படியே பார்த்து மெதுவாக போயிட்டு ஃபியூஸ் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருப்படியாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஓகே நம்ம ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருவோம். வேறு இப்போதைக்கு எதுவுமே உருப்படியாக இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபியூஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே போவோம். வெயிட் பண்ணுங்கள். அந்த கிராண்ட் பார்க்க வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஐயோ இப்போ எதுக்கு நம்ம கீழே குச்சோம்? ஃபியூஸ் வந்து மேலேயே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாமல் அவசரப்பட்டு கீழே குச்சிட்டோம். ஓகே இருங்க நம்ம மேலேயே போயிட்டு இங்கே தான் வைக்கணும். இந்த இடத்துல இந்த இடத்துல ஃபியூஸ் வைக்கணும். இப்போ கீழே இருக்கல இந்த இடத்துல ஃபியூஸை வச்சுட்டுங்க இதை நீங்கள் ஆன் பண்ணோம். வந்து நோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு காட்டுதில்ல. ஏன் அப்படி காட்டுதுன்னா நோ எலக்ட்ரிசிட்டி ஐ மீன் அதான் கரண்ட் இல்லைன்னு சொல்லுது. ஸோ இப்போ கரண்ட்டுக்கு இப்போ நம்ம என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளால பெரிய ப்ராசஸ்ன்னு சொன்னால. ஸோ முதல்ல நம்ம கன் எடுக்கணும். கன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுடுதல் வேட்டையில் இறங்க போகிறோம். ஸோ வந்து எல்லோரும் லைக் பண்ணுறேங்க. ஓகே இருங்க முதல்ல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ வந்து மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே மேலே போவோம். வெயிட் பண்ணலாம். மேலே போயிட்டு இங்கே ஓகே இங்கே 2 புல்லட் இருக்குது. நம்ம தேவையான பொருள். இனிமேல் புல்லட் இருக்குமான்றது தெரில. இங்கே தான் இருக்கா அப்படின்றதே பார்த்துப்போம். ஓகே இங்கே காயின் இருக்குது. அப்போனா நம்ம இப்போ கரெக்டான இதுவில் தான் போயின்னுக்குறோம். ஸோ இங்கே இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் சுடணும். ஓகே ஒன்று சுட்டேன். ஸோ 2வது வந்து எங்கே ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2வது இங்கேயே இருக்கும். ஸோ 2வது நீங்கள் சுடுறீங்க. ஓகே 2வது சுட்டேன். இனிமேல் இந்த கன்று தேவைப்படாது. ஆனால் மொட்டைக்கிட்ட மட்டும் மொட்டையன்கிட்ட மட்டும் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஓகே வேறு எதுவும் இல்லை. இது என்னதுடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ரோபாரா. ஓகே இப்போ முதல்ல ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவோம். அப்போதைக்கு வேறு எதுவும் சொல்ல முக்கியமாக ஒன்று சொல்ல நினச்சேன். நான் அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். உங்கள் மொட்டையை மேலே போகிறாங்க. மேலே தாங்க கண்ணே போட்டு விட்டேன். அடடா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மொட்டையை வந்து மேலே போகிறான். ஓகே இருங்க நம்ம இதுக்கு உண்டிகோல் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா திடீர்னு மொட்டை என்கிட்ட கன்று கச்சிச்சுன்னா அப்படியே நம்மளை போட்டுருவான் நம்மளையே. ஓகே இருங்க முதல்ல கன்று எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டையை சப்ரைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே வெயிட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் 2 பேரையும் போட்டு தரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மன நிம்மதியே வரும். இருங்க இப்போ நம்ம இந்த பேட்லாக்கி வேறு எங்கே கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? அது வேறு கொஞ்சம் தலைவலி. ஸோ பேட்லாக்கி வேறு எங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து சோதனையை பார்த்தீங்களா? ஒரு பொருள் கிடைச்சா இன்னொரு பொருள் கிடைக்க மாட்டேது. இன்னொரு பொருள் கிடைச்சா இன்னொரு பொருள் கிடைக்க மாட்டேங்குது. இதோட என்னோட 3வது டேக்கு. ஸோ எனக்கு பாதி பொருள் கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் கஷ்டப்பட்டு தேடினா பாதி பொருள் கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறது? சரி விடுங்க. இப்போதைக்கு வந்தாச்சு. ஓகே இங்கே வந்து மொட்டையை பார்ப்போம். மொட்டையை வந்து எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ என்ன ப்ரோ பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஐடியா இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பயத்திலே விளாடுறோம். ஏன்னா மொட்டையை வந்து இப்போ எப்போ வேணாலும் நம்மளை வந்து அடிப்பான், சுடுவான்.
அப்படியே ஜாலியாக அப்படியே நம்மளை வச்சு அப்படியே ஃபன் பண்ணான். ஸோ நம்ம தான் அப்படியே பார்த்து தான் போனோம். ஓகே. இது வேறடா. இவன் டேய் 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 இவன் வேற பயங்கரமாக வெறுப்பேற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து ஏஞ்சி விளாண்டுக்கிறான். ஓகே இப்போதைக்கு மொட்டையும் இருக்கிறான். அதுமா மொட்டையும் கிட்ட கன் இருக்காடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொட்டையும் கிட்ட கன் இல்லை. ஆனால் அவனை கொண்டுடலாம். ஓகே மொட்டையும் இப்போதைக்கு அப்படியே ஷாக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இவனை கூட்டு போயிடுவான். வாயேன் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து அப்படியே வரட்டும். அப்புறமா இது மூடி யூஸ் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கம் போயிட்டு இப்போ இந்த கன்று வரை எங்கே வச்சுன்னு தெரில. இவனுக்கு 2 பேரையும் போட்டு தள்ளணும்னு பார்த்தா இந்த கன்று வரை எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ வந்து நம்ம கன்று வந்து இங்கே தான் போட்டோம். ஸோ இந்த கன்று வந்து இது இருக்கு. இந்த கன்று எடுத்தாச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம அப்படியே இங்கே பார்த்து போவோம். மொட்டையன் வேணா எங்கே இருக்கான்னு தெரில. ஸோ வந்து நம்ம அப்படியே பார்த்து போவோம். வெயிட் பண்ணுங்க. ஐயோ மொட்டையும் வர எங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். நம்மளை போட்டு தள்ளிட்டானா என்ன பண்ணுறது. ஸோ நம்ம இது அப்படியே இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான். ஓகே நம்மளை இன்னும் முதல்ல போட்டு தள்ளிட்டு 2வது புல்லட் எடுத்து வச்சுப்போம். ஸோ 2வது புல்லட் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரானிக்கு தான். வேற யாருக்கு பாருங்க ஒளிஞ்சந்தடிலாம் திட்டுத்தனமாக வந்து பார்த்தீங்களா போடு யாருக்கிட்ட ஆங்கிரிடா. ஆங்கிரி பேட்ரா நான்லாம். ஓகே இதை எடுத்துகிட்டு வந்து இது தேவையில்லாத வேலை. ஸோ இப்போ நம்ம பானை எடுக்கணும். ஸோ பானை எடுத்து திரும்ப நம்ம மேலே தான் போயிடணும். ட்ராப் வச்சிருக்கு. திட்டுக்கிழவி ஃப்ரெண்ட்ஸ். அது திட்டுக்கிழவி. ஓகே இப்போ நம்ம வந்து திரும்ப இவன் வேறு ஆமை மாதிரி போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மண்டை சூடாக்கிறான் என்னை. ரொம்ப மண்டை சூடாக்கிறான். ஓகே இப்போதைக்கு இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு பேலாக்கி அப்புறமா ஒரு சில பொருட்கள் தேவைப்படுகிறது. ஸோ அது மட்டும் கிடச்சிச்சின்னா போதும். நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் என்ன பண்ணுறது இவனுக்கு கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக குத்துருவானுங்க பேலாக்கி. அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ கஞ்ச பிஸ்னாரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு வந்து சரியான கஞ்ச பிஸ்னாரிங்கோ. ஸோ இருங்க இங்கே எதாவது இருக்கா அப்படின்றத பற்றிமா காயின் இருக்குது. ட்ரெயின் எஸ்கேப்புக்கு எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வந்து என்ன பண்ணுறது மெயின் டோர் எஸ்கேப்புக்கு இன்னும் ஒரு புல்லு தான் தேவை. நம்ம ஒரு பானை வேறு எங்கே சுட்டுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஒரு பானை இருந்தது. ஸோ சுட்டோம். அது வந்து அந்த பக்கம் உதிச்சா இந்த பக்கம் உதிச்சானே தெரில. ஓகே இருங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ வந்து முதல்ல போயிட்டு இருக்கிற பானையை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். இருக்கிற ஒரு பானை இருக்குல்ல அந்த பானை எடுத்துகிட்டு வந்து நம்ம குடுக்குன்னு போயிட்டு வச்சுட்டு மாசாக வந்துடுவோம். இன்னும் நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்க்கல. அந்த இடத்துல வந்து ஒரு பொருள் இருக்குமா அப்படின்றத நம்ம கீழே போகும்போது அப்படியே பார்த்துக்கலாம். இதை வந்து தண்ணி பிடிச்சிட்டு வைங்க. ஏன்னா அப்போ தான் அது வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக இருந்தால் தான் அது கீழே போகும். ஸோ இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக போகணும். சீக்கிரமாக எஸ்கேப் ஆகணும். நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ வந்து வேகமாக போவோம். அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு தொடர்ந்து வீடியோ வரும். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இருங்க இவங்க வேறு மாதிரி போயிட்டு இருக்கான். ஸோ வந்து நம்ம இந்த பக்கம் வைக்கணுமா. ஓகே இந்த பக்கம் வைக்கணும். ஓகே இந்த பக்கம் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே போகிறோம். கீழே போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் எனக்கே தெரில. இருங்க. ஓகே இந்த வீல் வந்து இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திறப்பானே வர கத்தினே இருப்பான். ஸோ இவன் வந்து கிராண்ட்பா இல்லாத நேரத்தில் வாங்க. வேணா இவன் வந்து கத்திட்டே இருப்பான். கோகோனட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கோகோனட்டில் என்ன இருக்க போகுதுன்னு தெரில. இந்த இடம் தான் சொன்னேன். இப்போ கோகோனட்டில் வேறு என்ன இருக்க போகுது இல்லை ஏதாவது நல்லதாக கொடுங்கடா. தெரிஞ்சு பேலாக்கி கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வந்து. ஸோ வந்து சொட்டை மொட்டை 2 பேருக்கிட்டையும் கன்று கிடைக்கக்கூடாது. நான் ஏன் வளவலான்னு பேசிகிட்டே இருக்குன்னு எனக்கே தெரில. ஓகே ஒரே ஃப்ளோவில் அப்படியே பேசிகிட்டே போயிட்டுங்கிறேன். ஓகே இருங்க இதில் வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கிச்சன் பக்கத்தில் தான் அந்த கோகோனட் வெட்டுறது இருந்தது நான் பார்த்தேன். ஸோ வந்து இப்போ நம்ம வளவலம் போகலாம். நான் வேறு ரொம்ப பேசிகிட்டே இருங்க. அப்புறம் வெறுப்பாகி போயிட்டீங்கன்னா ஓகே இருங்க. ஓகே வச்சாச்சு. ஸோ வந்து அமைக்கிடுவோம். ஓகே அமைக்காச்சு. பேலாக்கியாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேலாக்கி தான் கிடச்சிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து இப்போ என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப இந்த லிஃப்ட் வர வைக்கணும். ஸோ இந்த லிஃப்ட் வர வைக்க அது வந்து கீழே வந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம பேலாக்கி ஏற்றுட்டு அது வந்து கீழே போட்டுடலாம். கீழே போட்டு அதுக்கப்புறமே என்ன திரும்ப லிஃப்டாண்ட வரணும். ஓகே எனக்கு முதல்ல பேலாக்கி எடுப்போம். கிராண்ட்பா வந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சரியா டாடா ஃப்ரெண்ட்ஸ் வெறுப்பு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வர வந்துட்டானுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க நம்ம பேலாக்கி இங்கேயே போட்டு இங்கேருந்து கிளம்புவோம். சுற்று வா அப்படியே சுற்றி கூப்பிட்டு போவோம். ஸோ வந்து இவ்வளோ ஏமாந்துருவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏமாந்துட்டா. ஓகே இப்போ வந்து கிராண்ட்பா வந்துருப்பானே தெரியுமே. எனக்கு கிராண்ட்பா வருவான்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருங்க கிராண்ட்பா வரல. ஆனால் வந்துடுவான். வந்து மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் எங்கே ஒரு தண்ணியில் இருக்கலாம் இரும்பில் இருக்கலாம் ஏன் ஒழிஞ்சு அடிக்கலாம். அவன் கண்ணுத்துட்டானா கொஞ்சம் நம்மளுக்கு சிக்கும். ஆனால் இப்போ நம்ம ஒரு தடவை தான் செத்துருக்கோம். ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதான். ஓகே இருங்க இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ எதுக்குடா இங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பானை வந்து ஊந்துச்சு. ஸோ இங்கே தான் இந்த பானை வந்திருக்கு. கரெக்டாக அந்த சென்ட்ரினாவோட தொட்டிலே வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ இதான் நம்ம கீழே கூட்டு போவோம்.
இந்த லிஃப்ட் வேற ஆமை மாதிரி போகுது. நான் கிராணி கிராண்ட்பா கூட ஆமை மாதிரி போகுது. ஓகே. ஆனால் இது இது இருக்கிறதுனால ஈஸியாகவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து மெதுவாக கீழே வந்துட்டு இருக்கோம். வரட்டா? ஓகே. வந்து கீழே மெதுவாக இன்னும் போயிட்டு இருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஓகே வந்தாச்சு. இருங்க. ஏதாவது இங்கே எவனா இருப்பானே கண்டிப்பாக எவனும் இல்லை. ஸோ வந்து இப்போ நம்ம குடு குடுன்னு போயிட்டு தண்ணி பிடிப்போம். தண்ணி பிடிச்சாச்சு. ஸோ நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு இதை வந்து கீழே போட்டிங்கன்னா தண்ணிலாம் கீழே கொட்டிடும். ஸோ நீங்கள் முதல்லேருந்து திரும்பவும் தண்ணி பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஏய் 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 ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு வெறுப்புது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வச்சு அழுத்தணும் போல. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே அழுத்தியாச்சு. கிராண்ட் பவர் போகிறான். என் கண்ணு எங்க? என் கண்ணை என் கொடுத்துருங்கடா அப்படின்னு வெறி கொண்டு போகிறான். அவன் கண்ணு வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியாது போல. சாரி. சரி. அவன் கண்ணு நம்ம எங்கே வச்சோம் ஞாபகம் இல்லை. சோஜா நம்ம இதை வந்து இங்கே வச்சாச்சு. 2 மேட்ச் இப்போ அந்த பேலாக் ஏற்றுன்னு வந்து இது போட்டிங்கன்னா போதும். அப்புறமா கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போயிடலாம். வெயிட் பண்ணுங்க. பேலாக்கி வந்து வெளியே தான் போட்டேன். ஸோ நம்ம இந்த கிராண்ட் இங்கே போகுது. ஸோ வந்து நம்ம அதை வெறுப்பேற்றுற மாதிரி இந்த பக்கம் போவோம். அப்போ தான் அது வந்து வெறுப்பாகும். ஓகே வெயிட் பண்ணுங்க. இங்கே இருக்கேன். ஓகே. அது அந்த பக்கம் போட்டு நம்ம இந்த பக்கம் போயிடலாம். வெயிட் பண்ணுங்க. அப்படியே குடு குடுன்னு போவோம். அது தொத்தின்னு வருதுங்க. என்னைய விருப்பத்துற இங்கே வாடா அப்படின்னு வேறு சொல்லிட்டே வருது. ஸோ நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். இந்த பக்கம் கிராண்ட்பா மட்டும் இப்போ வந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மாஸ் இன்ட்ரி கிராண்ட்பா அப்படின்னு அவ்வளோதான். நம்ம அவ்வளோ போட்டு தள்ளுறோம். ஓகே. கிராண்ட்பா வரான் பார்த்தீங்களா? தொட்டு பையன் அப்படியே அப்படியே மூளை யூஸ் பண்ணுறான். கிராணி வந்து கம்யூனிகேஷன் பண்ணிட்டு கிராண்ட்பா அவன் அங்கே தான் வரான். நீ அப்படியே இந்த மடைக்கு பிடிச்சிரு. நான் இந்த பக்கம் வந்துட்டேன். மடைக்கு பிடிச்சிடலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்யூனிகேஷனு இருங்கடா. அவங்கள முதல்ல போட்டு தட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இங்கே வந்து இப்போ வந்திருப்பானுங்க. ஓகே நம்ம அடி வாங்கினாலும் பரவாயில்ல. ரஷ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் முக்கியமான சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிக்கினேண்ணா. ஓகே இருங்க. முதல்ல இந்த கதவு ஓப்பன் பண்ணி இங்கே போய் ஒழிஞ்சிருவான். ஓகே. கிராணி வந்து பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு சரியா தெரில பார்த்துச்சா இல்லையான்னு. ஸோ அதே அந்த போனோம். சீக்கிரமா போயேன். ஓகே அது போகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, ரொம்ப ஆமை மாதிரி போயிது இருக்கு. ஓகே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரெக்டாக வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு அது கொஞ்சம் கேப் கிடச்சாலும் நம்ம கேப்பில் பூந்துடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேப்பில் பூந்துடலாம். ஓகே கேப்பில் பூந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இங்கே கிராண்ட்பா இருக்கக்கூடாது. ஓகே கிராண்ட்பா இருக்கக்கூடாது. ஓகே கிராண்ட்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இங்கே வந்து இப்போ நம்ம குடுன்னு போயிட்டு இங்கே வந்து இதை போட்டுடலாம். ஓகே இந்த கிராணி வந்து அங்கேயே தான் இருக்கும். இப்போ வந்து குடுன்னு போட்டு இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதை போட்டிங்கன்னா இங்கே இருக்கும் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். சரி அமுத்தி விட்டிங்கன்னா கரண்ட் வந்துடும். இப்போ நீங்கள் மேலே ஃபியூஸ் போட்டிங்க தெரியுமா? இப்போ அந்த பட்டனை போய் அமுத்தணும். ஸோ அமுத்திட்டிங்கன்னா கரண்ட் வந்துடுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். கரண்ட்டு வந்துடுச்சு. நீங்கள் அதை அமுத்துனீங்கன்னா நம்ம கச்சினில் பார்த்தல டோரு அது வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ இப்போ நான் காட்டுறேன். நீங்களே வெயிட் பண்ணுங்களேன். நீங்கள் முதல்ல மேலே போகும். சுற்றுது எவ்வளோ பெரிய சுத்தான ஒரு படிக்கட்டுறா இந்த வியூ. ஆனால் இந்த கிராணியும் இவ்வளோ பெரிய வியூ கட்டுன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த கதவு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கதவு வந்து ஓப்பன் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கதவு ஓப்பன் ஆனதுனால இப்போ நம்ம தப்பிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அது கீழே இருக்க அந்த வீல் மட்டும் எடுத்துகிட்டு வந்து தப்பிச்சிடலாம். உங்களுக்கு ட்ரெயின் எஸ்கேப் வேணுன்னா சொல்லுங்கள். நான் ட்ரெயின் எஸ்கேப் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே அதுங்க நீங்கள் வந்து ஒரு 20 லைக் வந்துச்சுன்னா நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறேன். 500 600 லைக் தான் சொல்ல. வெறும் 20 லைக். எப்படி 20 லைக் தான் சொல்கிறேன். ஓகே 20 லைக் வந்துச்சுன்னா நான் பண்ணுறேன் ட்ரெயின் எஸ்கேப்பு. ஓகே நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இது பேர் என்ன வெறிஞ்சிலா ஏதோ இதை வச்சு தான் அந்த பாலத்தை கீழே இருக்க போகிறோம். கீழே இறக்கி நம்ம தப்பிக்கவும் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைக்கிறேன்ப்பா நல்லபடியாக இருங்க. இதோட உங்களை பார்க்க முடியுமான்னு தெரில. ஓகே 20 லைக் வந்துச்சுன்னா திரும்பவும் கன்பேக் கொடுக்குறேன். ஐயோ தோத்தினே வருது ஃப்ரெண்ட்ஸ். அடாடா ஏதோ பின்னாடியே தோத்திட்டு வருது. ஸோ இப்போ வந்து குடுன்னு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து இதை போடணும். கிராணிக்கிறப்பாவே பார்க்கலாம்னு நினச்சேன். இது வர ஆமாம் முறை இறங்குறீங்க. சீக்கிரமாக இறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இறங்கிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். பாய்டா. 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 கிராணி கிராண்ட்பா பாய் எல்லாருக்கும் பாய். கிராண்ட்பா பார்க்குது. அப்போ சென்ட்ரினா எங்கடா? ஓகே எப்படி நம்ம தப்பிச்சிட்டோம். சென்ட்ரினா வந்து காணும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறேன். ஓகே சென்ட்ரினா வந்துட்டா. இப்போ 3 பேரை பார்க்குறாங்க. கொஞ்சம் அந்த மாட போட்டேன். அந்த கண்ணாடி எப்படி தக் லைஃப்ங்க. நான் மறக்கவே மாட்டேன் அதெல்லாம். ஓகே நம்ம எப்படி தப்பிச்சாச்சு. பாய் கைஸ் பாய். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைட்டாக அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பல பேர். அது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்கிறாங்க. அது உங்களாலையும் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்லை. நீங்கள் அந்த பட்டனை வந்து அமுத்தவே முடியாது. நீங்களே பாருங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அதை அமுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஒரு லெஜண்ட். அதாவது 100 கோடி பசங்க 100 கோடி மனுஷங்களில் நீங்கள் தனித்துவமாக 1% உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பாய் கைஸ் பாய்.